வணக்கம் மக்களே! எங்க ஒகினவா ட்ரிப்போட கன்டினியூஷன் வீடியோ தான் இது. வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் புக் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி 2:00 தான் ஸ்டார்ட் ஆகுது. இன் பிட்வீன் கேப்ல லஞ்ச் சாப்பிட்றலான்னு பிளான் பண்ணோம். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் ஸ்கிப் பண்ணிட்டதுனால. பீச் பக்கத்திலேயே பீட்சான்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. அங்க போய் கேட்டப்போ 12:00 தான் ஓப்பன் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. சரி அது வரைக்கும் டைம் பாஸ் பண்ணலான்னு சொல்லி நல்லா பீச்ல போய் குளிச்சு ஆட்டம் போட்டுட்டு, அப்படியே பக்கத்துல ஷவர் ஏரியா இருந்தது. அங்க போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டோம். டவல்லாம் ஆக்டிவிட்டி புக் பண்ணோம் இல்லையா? அந்த ஏரியாலயே எங்களுக்கு ஃப்ரீயா குடுத்துட்டாங்க. ஸோ அத யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஷவர் ஏரியா பத்தி சொல்லியே ஆகணும். பயங்கர நீட்டா இருந்தது. இவ்ளோ நீட்டா இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட்டே பண்ணல. வீடியோ எடுக்கணும்னு நெனச்சேன். ஆனா மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்குள்ள 12:00 ஆயிட்டதுனால, நாங்க அகைன் இந்த பீட்சா ரெஸ்டாரண்ட்கே லஞ்ச் சாப்பிட வந்துட்டோம். நாங்க ஆர்டர் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா, இந்த டொமேட்டோ பேஸ்டு பீட்சா, ஹாட் காஃபி ஒண்ணு, சாரி ஹாட் டீன்னு நெனைக்கிறேன். மறந்துருச்சு சரியா, அது ஞாபகம் இல்ல. அப்புறம் ஒரு ஆப்பிள் ஜூஸ், ஒரு வாட்டர் பாட்டில் அண்ட் இந்த மேரினேட்டட் சிக்கன் சாலட். இந்த சிக்கன் சாலட சில்லுன்னு சர்வ் பண்ணியிருந்தாங்க. கேரட்டு, கேப்சிகம், சிக்கன் எல்லாமே போட்டு ஆலிவ் ஆயில்ல மேரினேட் பண்ணியிருப்பாங்க போல. அதனால பயங்கர ஆயிலியா இருந்தது. ஆனா டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அண்ட் பீட்சாவுமே பார்த்தீங்கன்னா, பேஸ் ரொம்ப தின்னா வச்சிருந்தாங்க. ஸோ பீட்சா எடுக்கவே முடியல. அந்த ஃப்ரண்ட் போர்ஷன்லாம் வந்து கீழ விழுந்துகிட்டே இருந்துச்சு. எப்படியோ மேனேஜ் பண்ணி எடுத்து சாப்பிட்டோம். ஃபைனல் பில் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, 7000 yen கிட்ட வந்துச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஆக்டிவிட்டி நடக்கிற ஏரியாவுக்கு போயிட்டோம். ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு 2 மினிட்ஸ் வாக் தான். நாங்க ஃபர்ஸ்ட் போக போற ஆக்டிவிட்டி இந்த பனானா போட் ரைட் தான். ஆக்சுவலா கேங்கா கூட்டிட்டு போவாங்க. பட் நாங்க புக் பண்ண டைம்ல வேற யாருமே புக் பண்ணாததுனால, நாங்க 2 பேர் மட்டும் தான் அதுல சோலோவா போனோம். ஐ மீன் நாங்க கப்புலா, சோலோ கப்புலா இருந்தோம். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, பயங்கர சூப்பரா இருந்துச்சு. பட் நான் ஃபோன்ல எந்த வீடியோவும் எடுக்கல. ஏன்னா நான் ஃபோன் வந்து லாக்கர்லயே வச்சுட்டு போயிட்டேன். அவங்க ஃபோன் எடுத்துட்டு வராதீங்க. எடுத்துட்டு வந்தாலும் உங்க ஓன் ரிஸ்க் தான்னு சொல்லிட்டாங்க. நானே ஆல்ரெடி லைட்டா பயத்துல இருந்ததுனால, சரி எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஃபோன லாக்கர்லயே வச்சுட்டு போயிட்டேன். நம்ம ஸ்லிப்பர்ஸ் விடுறது கூட இந்த ரூம்குள்ளேயே விட்டுக்கலாம். இங்கேயே ஷவர் ஏரியா இருக்கு. இங்கேயுமே டவல் குடுப்பாங்க. ஸோ நீங்க ரைட் முடிச்சுட்டு வந்தோனே ஷவர் எடுத்துக்கிட்டு நம்ம டவல் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ண டவல் திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. ரைட் போகும்போது எங்களோட இன்ஸ்டா 360 எடுத்துட்டு போயிருந்தோம். அதுல இருக்க வீடியோ கிளிப்பிங்க நான் செப்பரேட் வீடியோவா அப்லோட் பண்றேன். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 4:00 தான். இன் பிட்வீன் கேப்ல இந்த ஓஷன் பார்க்ல விளையாடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இத விளையாடிட்டு இருக்கும்போது என் கால் வலிக்கு நான் கீழ விழுந்துட்டேன். விழும்போது லைட்டா கால மடக்கிட்டேன் போல. அதனால ரைட் லெக்ல ஆங்கிள் கிட்ட ஒரு சின்ன போன் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. பட் விழுந்த டைம்ல அது நாங்க ஸ்ப்ரெயின்னு நெனச்சுக்கிட்டோம். நாங்களும் சரி சரியாயிடும் சரியாயிடும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். பட் பெயின் சரியாகவே இல்ல. ஸோ அன்னைக்கு இருந்த எல்லா ஆக்டிவிட்டியுமே கேன்சல் பண்ணிட்டு நாங்க ரூம்க்கே போயிட்டோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாகும்னு பார்த்தா, என்னால ரெஸ்ட் எடுக்கவே முடியல. பிகாஸ் பெயின் பயங்கரமா இருந்துச்சு. சரி ஸ்ப்ரெயின் தானே, அதுக்கு நெறைய ஸ்ப்ரே இருக்குமேன்னு சொல்லிட்டு, பக்கத்துல இருக்க ட்ரக் ஸ்டோர்ல போய் அதுக்கான ஸ்ப்ரே, அப்புறம் பெயின் கில்லர்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து போட்டதுக்கப்புறம் தான் பெயின் கொஞ்சம் நார்மல் ஆச்சு. ஸோ ஓரளவு நடந்தா எனக்கு கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆச்சு. அதனால நடந்தே நாங்க நைட் டின்னருக்கு மறுபடியும் இந்த பீட்சா ரெஸ்டாரண்ட்க்கே வந்தோம். பட் இந்த டைம் வந்து ஜஸ்ட் ஃப்ரைஸ், அப்புறம் டெசர்ட் ஐட்டம்ஸ் மட்டும் சாப்பிட்டு அப்படியே இன்னைக்கு டேவ எண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.